வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். நம்ம இன்றைக்கி ஜார்ஜ் பஞ்சம் கி நாக் அந்த கஹானியினுடைய மற்ற கொஸ்டினுடைய தமிழாக்கத்தை பார்க்கலாம் வாங்க. 7th கொஸ்டின். நாக் மான் சம்மான் வா பிரதிஷ்டா கா தியோதக் ஹை. அதாவது மூக்கு என்பது ஒரு கௌரவத்திற்குரிய ஒரு குறியீடாக இருக்கிறது. தியோதக்னா குறிப்பது. யஹ் பாத் பூரி வெங்கிய ரச்சனாமி கிஸ் தரஹ் உபர்கர் ஆயி ஹை. இந்த ஒரு நகைச்சுவையான படைப்பில் இது எப்படி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது? உபர்கர் அப்படின்னா வெளிப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். உத்தர். இஸ் பாட் மே நாக் மான் சம்மான் और प्रतिष्ठा की परिचायक है. परिचायக்னா ஒரு சிம்பிள் ஆட்டம். இந்த பாடத்தில் மூக்கு என்பது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதனுடைய பிரதிஷ்டா மீன்ஸ் பிரஸ்டீஜ், நம்மளுடைய கௌரவத்தினுடைய ஒரு சின்னமாக இருக்கிறது. ஜார்ஜ் பஞ்சம் பாரத் பர் விதேஷ் சாசன் கே பிரதீக் ஹை. ஜார்ஜ் பஞ்சம் பாரத் பர் இந்தியாவின் மீது ஒரு விதேசி சாசன்னா ஒரு அதாவது வெளிநாட்டு ஆட்சி, அதாவது இப்போ நம்மளுடைய இந்தியாவினுடைய அந்த கொள்கைகள், அந்த அரசியல், அந்த சட்டத்திட்டம் இல்லை. அவர் எப்படி எதை வெளிப்படுத்துகிறதா இருந்துச்சு? அந்த அவருடைய சிலை விதேசி சாசன், அந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சியை, அந்த ரூலை பிரதீக்னா வெளிப்படுத்துகிறதாக இருந்தது. உன்கி கட்டி ஹுயி நாக் உன்கே அபமான் கி பிரதீக் ஹை. அவருடைய கடி ஹுயி நாக்னா அந்த உடைக்கப்பட்ட மூக்கு என்பது அவருக்கு ஒரு அவமான சின்னமாக வெளிப்படுகிறது. இப்போ நம்மளே இப்போ பசங்க பேசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, என்னடா மூக்கு உடஞ்சடா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படின்னா என்னது, உன்னைய அவன் இதாக அவனுடைய கௌரவத்துக்கு எடுத்துட்டானாடா. அதாவது அந்த அப்பமானதனுடைய வெளிப்பாடு என்னது? மூக்கு உடைகிறது தான். அப்போ इसका अर्थ है कि आज़ाद भारत में जॉर्ज पंचम की नीतियों को भारत विरोधी मानकर अस्वीकार कर दिया गया. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த ரூல்ஸை பாரதம் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே அவருடைய மூக்கு உடைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதான் இஸ்கா அர்த்தம்னா, இதனுடைய மீனிங் என்னன்னா, ஆஜாத் பாரத்மே, இந்த ஃப்ரீடம் கிடைத்த இந்த பாரதத்தில் ஜார்ஜ் பஞ்சம்னுடைய அந்த நீதியோ மீன்ஸ் அவர்களுடைய கொள்கைகள் பாரத் என்ன பண்ணுது? அதை விரோதமாக பார்க்கின்றது. அதை அஸ்வீகார்னா ஏற்றுக்கொள்ளாது. ஸ்வீகார்னா ஏற்றுக்கொள்ளுதல், அஸ்வீகார்னா அதை மறுப்பு தெரிவிக்கிறது. அதனால ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் அவருடைய மூக்கு உடைக்கப்பட்டது. रानी एलिजाबेथ के आगमन से सभी सरकारी अधिकारी अंग्रेजी शासन के विरुद्ध अपनी नाराजगी व्यक्त करने की वजाय उनकी आराधना में जुट गए. அப்படின்னா என்னது? இப்போ ராணி எலிசபெத் வராங்க. யார் அவங்க ஒரு பிரிட்டிஷ்காரங்க தான். அப்போ அவங்களுடைய வருகை, ஆகமன் மீன்ஸ் வருகை, எல்லா சபி சர்க்காரி அதிகாரி, எல்லா கவர்மெண்ட் அந்த ஆஃபீஸர்ஸும் அங்கிரேஜி சாசன்கே விருத்த, பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த ஆட்சியை எதிர்த்து அப்படி நாராஜ்கினா தன்னுடைய கோபத்தை வியக்து கர்னே கி வஜாய், கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு பஜாய் மீன்ஸ் பதிலாக, அதற்கு பதிலாக உன்கி ஆராதனாமே ஜுட்டுகையே, அவங்கள ப்ரைஸ் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஜாயின் ஆகுறாங்க. ஜார்ஜ் பஞ்சம் கா பாரத் கி தர்தி சே கோயி அனுராக் நஹி தா. ஜார்ஜ் பஞ்சம் பாரத் கி தர்தி சே, இந்த இந்தியாவின் மீது எந்தவித ஒரு அன்பும் ஒரு அனுராகனா ஒரு பாசமும் இல்லாதவர். உன்கி ஆஸ்தா பூரி தரகு விதேசி தி. அப்போ அவருடைய ஹோப் எல்லாம், அதாவது அவருடைய கொள்கைகள் எல்லாமே யாரை ஒரு இது பண்ணுறதா இருக்கும்? ஃபுல்ஃபில்லாக அந்த பிரிட்டிஷ் வெளிநாட்டினுடையதாக தான் இருக்கும். பூரி தரகு விதேசி தி. உன்கி மூர்த்தி கா பத்தர் தக் விதேசி தா. அவங்களுடைய ஸ்டாச்சுனுடைய அந்த கல்லு கூட வெளிநாட்டிலேருந்து வரப்பட்டது தான். ஃபிர் उनका मान सम्मान किसी भारतीय नेता या बलिदानी बच्चों से भी अधिक नहीं था. फिर இருந்த பொழுதிலும் அவருடைய கௌரவம் எந்த ஒரு பாரதிய தலைவர்கள்
அல்லது பலிதானி பச்சோனா அந்த சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய உயிரை வந்து இழந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளை விட அதிக நகிதா அதிகமாக இல்லை, அவங்களுக்குலாம் கீழே தான் இவர் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. உன்கி நாக் பாரதிய சுதந்திரதா சேனானியோ கி நாக் சே நீச்சீத்தி அப்படின்னா என்னது, அவருடைய மூக்கு பாரதிய சுதந்திர படை வீரர்களுடைய மூக்கிற்கும் கீழே தான், அதாவது சின்னதாக தான் இருந்திருக்கும். நீச்சீத்தினா கீழே தான் இருக்குது. इसके बावजूद सरकारी अधिकारी उसकी नाक बचाने में लगे रहे. इसके बावजूद அப்படின்னா என்னது, இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். பாவஜூத்னா இருந்தாலும். சர்க்காரி அதிகாரி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவருடைய நாக் மீன்ஸ் அவருடைய மூக்கை வந்து திரும்ப அந்த இடத்துல பொருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. லாக்கோ கராட்டோ ருபையா பர்பாத் கர் தியா, அதற்காக நிறைய பணம் வந்து செலவிடப்படுகிறது. ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் ஆய்வு செய்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நிறைய பணம் வந்து செலவிடப்படுகிறது. லாக்கோ கரோட்டோனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் செலவிடப்படுகிறது. யஹாங் தக் கி अंत में किसी जीवित व्यक्ति की नाक काटकर, எது வரைக்கும்னா கடைசியில ஒரு உயிருள்ள மனிதனுடைய மூக்க காட்கர் வெட்டி ஜார்ஜ் பஞ்சம் கி நாக்கு பர் பிठा दी गई, அந்த சிலையில பொருத்துறாங்க. யஹ் பூரி பாரதிய ஜனதா கே ஆத்ம சம்மான் பர் சோட் ஹை. அப்ப இது வந்து இந்திய மக்களினுடைய அந்த கௌரவத்தின் மீது ஒரு காயமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி செஞ்சது. 8வது क्वेश्चन, जॉर्ज पंचम की लाट पर किसी भी भारतीय नेता यहाँ तक कि भारतीय बच्चे की नाक फिट ना होने की बात से लेखक किस और संकेत करना चाहता है. அதாவது அவங்க போய் ஆய்வு செய்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லா சிலையிலையும் போய் அந்த மூக்கு வேற யாரோ, அதாவது இந்திய தலைவர்களுடைய மூக்கு வந்து சரியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த சிலையில் பொருத்தலாம் அப்படின்ட்டு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. ஆனால் எந்த மூக்குமே இவருடைய சிலைக்கு வந்து ஃபிட் ஆகலை. அதான் சொல்கிறாங்க இங்கே, ஜார்ஜ் பஞ்சம் கி லாட் பர் கிசி பி பாரதிய நேதா யாங் தக் கி பாரதிய பச்சே கி நாக்கு, குழந்தைங்களுடைய மூக்கு கூட ஃபிட்டு நா ஹோனே கி பாத் சே ஃபிட் ஆகலை, அதாவது அதில் சரியாக பொருந்தலை. லேகக் கிஸ் ஓர் சங்கேத் கர்னா சாத்தா ஹை. அப்போ ஆத்தர் இதை எந்த மாதிரி எந்த சைடில் இதை வந்து காட்டுறாரு அப்படின்ட்டு இங்கே கேட்குறாங்க. जॉर्ज पंचम की नाक सभी भारतीय नेताओं और बलिदानी बच्चों से छोटी थी. அப்போ பஞ்சம்னுடைய ஜார்ஜ் 5 அப்படின்னு அர்த்தம். ஜார்ஜ் பஞ்சம்னா அவருடைய மூக்கு எல்லா இந்திய தலைவர்கள் மற்றும் அந்த தன்னுடைய உயிரை இழந்த குழந்தைகளுடைய மூக்கை காட்டிலும் எப்படி இருந்துச்சாமா, சோட்டி தீ சிறியதாக இருந்தது. யஹ் பதானா இதை சொல்றதுக்கு, லேகக்கா லட்சியத்தா இதை சொல்றது ஆத்தர்னுடைய ஒரு எய்மா இருந்துச்சு. எதை, भारत में आज़ादी के लिए लड़ने वाले बलिदानी बच्चों का मान सम्मान ஜார்ஜ் பஞ்சம் சேபி அதிகதா. இப்போ எதை அவர் இப்போ இந்த இடத்துல சொல்ல வர்றாருன்னா, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக சண்டையிட்டு அவர்களுடைய உயிரை பலியாக கொடுத்த குழந்தைகளுடைய கௌரவத்திற்கு ஜார்ஜ் பஞ்சம் சே கௌரவம் ஜார்ஜ் பஞ்சம்னுடைய கௌரவத்தை விட அதிகமாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறார் இந்த இடத்துல. காந்தி, நேருஜி, சுபாஷ் பட்டேல் ஆதி நேதாதோ இந்த எல்லா லீடர்ஸும் நிश्चित रूप से जॉर्ज पंचम से कई अधिक सम्मानीय थे. அப்ப இவங்களை காட்டிலும் ஜார்ஜ் பஞ்சமை காட்டிலும் நம்ம இந்திய தலைவர்களுடைய கௌரவம் அதிகமாக காணப்பட்டது. இந்த மூக்குல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யஹ் பதானாஹி லேகக்கா உத்தேசியை, அதை சொல்றதான் லேகக்கனுடைய உத்தேசம். மூக்கு, இவருடைய மூக்கு சின்னது, இந்திய தலைவர்களுடைய மூக்கு பெருசு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திய தலைவர்களுடைய கௌரவம் பெரியது, இவருடைய கௌரவம் அதை விட சின்னது அப்படிங்கிறத சொல்றதுதான்
ஆத்தரனுடைய ஒரு எய்மா இருந்துச்சு. 9th क्वेश्चन, अखबारों ने जिंता नाक लगने की खबर को किस तरह से प्रस्तुत किया? அப்போ அந்த நியூஸ் பேப்பரில் அதாவது ஜிந்தா நாக் மீன்ஸ் உயிருள்ள மூக்க வைத்த நியூஸை எந்த மாதிரி அவங்க பிரஸ்துத் கியானா வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த பேப்பரில். அக்பாரோனா பேப்பர், நியூஸ் பேப்பர். அக்பாரோனே ஜார்ஜ் பஞ்சம் கி லாக் கி जगह नाक की जगह जिंता नाक लगाने की खबर को बड़ी कुशलता से छिपा लिया. ரொம்ப கிளவராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதில்? நியூஸ் பேப்பரில் ஜார்ஜ் பஞ்சம்னுடைய மூக்கு இருக்கிற இடத்துல உயிருள்ள மூக்கை வைத்த நியூஸு ரொம்ப கிளவராக, ரொம்ப சாதுரியமாக வெளிப்படுத்தப்பட்டது அந்த நியூஸ் பேப்பரில். எப்படியாமா? உன்ஹோனே பஸ் இத்னா ஹி சாப்பா, ஒன்லி இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் தான் அந்த இடத்துல அச்சிடப்பட்டது. என்னது? நாக்கு கா மசலா ஹல் ஹோ கயா ஹை. நாக்கு கா மசலா, மசலா மீன்ஸ் பிரச்சனை, மூக்கினுடைய பிரச்சனை ஹல் ஹோ கயா ஹை, தீர்க்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல அச்சிடப்பட்டிருந்தது. राजपथ पर इंडिया गेट के पास वाली जार्ज पंचम की लाट के नाक लग रही है. அப்புறம் மேற்கொண்டு என்ன இருந்துச்சு? அந்த நெடுஞ்சாலை, அந்த ஹைவேல, ராஜ்பத்னா நெடுஞ்சாலை, நெடுஞ்சாலையில் இருக்கிற இந்தியா கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜார்ஜ் பஞ்சம்னுடைய அந்த மூக்கு பொருத்தப்பட்டது அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த இடத்துல ரொம்ப கிளவராக அச்சிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க போய் அந்த நிறையா பணம் செலவு பண்ணது அதை பற்றிலாம் எதுவுமே அந்த இடத்துல வரல, நியூஸாக வரல. இவ்வளோதான் வந்துருக்குது, அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. அடுத்த क्वेश्चन, நई தில்லி மே சப்தா சிர்ஃப் நாக் நஹி தி. நை தில்லியில் எல்லாமே இருந்துச்சு, ஆனால் மூக்கு மட்டும்தான் இல்லை. இஸ் கதன் கே மாத்தியம சே லேகக் கியா கஹனா சாஹதா ஹை. இந்த கூற்றின் மூலமாக ஆத்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? இஸ் கதன், கதன்னா கூற்று, அதாவது இந்த வாக்கியம் இருந்துக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த கூற்றின் பிரகாரம் மாத்தியமசே மூலமாக லேகக் கஹனா சாஹதா ஹை கி, லேகக் சொல்கிறாரு, ஆஜாத் பாரத் மே கிசி பிரகார் கி சுக் சுவிதா மே கோயி கமி நஹி தி. இந்த விடுதலை அடைந்த இந்தியாவில் கிசி பிரகார் கி சுக் சுவிதா மே, எந்தவித வசதிகளுக்கும் கோயி கமி நஹி தி, எந்தவித குறைபாடும் இல்லை. சப் குச் தா, எல்லாமே இருக்கு. பரந்து அப்புபி பாரதியோ மே ஆத்ம சம்மான் கி பாவனா நஹி தி. இருந்த பொழுதிலும் இப்போ கூட இந்தியர்களுக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு அந்த கௌரவம் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. யதி ஜார்ஜ் பஞ்சம்னே உன்ஹே குலாம் பனாக்கர் உன்கே ஆத்ம சம்மான் கோ டோஸ் பहुंचाई थी दो उसे गलत ठहराने की हिम्मत नहीं थी. यदि ஒருவேளை, यदि மீன்ஸ் ஒருவேளை, ஜார்ஜ் பஞ்சம் உன்ஹே குலாம் பனாக்கர், அதாவது நம்ம இந்தியர்களை அடிமையாக மாற்றி, உன்கே ஆத்ம சம்மான் கோ டோஸ் பहुंचाई थी, அதாவது புண்படுத்துறது. டோஸ் பहुंचाई அப்படின்னா ஹர்ட் பண்ணுறது. அவங்க அதாவது அதாவது இந்தியர்களுடைய கௌரவத்தை ஹர்ட் பண்ணால் கூட உசே கலத்து டஹரானேக்கி ஹிம்மத் நஹித்தி, நீங்கள் எங்களுடைய கௌரவத்தை ஹர்ட் பண்ணுறீங்க, துன்புறுத்துறீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கூட, அந்த தவறை அந்த ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கூட யாருக்குமே இங்கே துணிச்சல் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது இந்தியர்களுக்கு அந்த அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த துணிச்சல் கூட இல்லை அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. லாஸ்ட் क्वेश्चन, ஜார்ஜ் பஞ்சம் கி நாக் லகானே வாலி கபர் கே தின் அக்பார் சுப் கியோ தே. அப்போ அந்த டைமில் நியூஸ் பேப்பரில் வேற எந்த நியூஸுமே அச்சிடப்படலை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. உஸ் தின் சபி அக்பார் இசலியே சுப்தே. அந்த நாள் அன்னைக்கு எல்லா நியூஸ் பேப்பரும் எந்தவித பிக்சருமே இல்லை, வந்த நியூஸ் பேப்பரில் எல்லாம். கியோங்கி, ஏன்னா பாரத் மே நாதோ கயி கோயி அபிநந்தன் காரிய கர்ம ஹுவா. பாரதத்தில் எந்த இடத்துலையுமே ஒரு கிரீட்டிங்ஸ், அதாவது ஒரு வாழ்த்துதலுக்குரிய வேலையே எதுவுமே நடக்கலை.
ना सम्मान पत्र भेंट करने का आयोजन हुआ எந்தவித ஒரு கௌரவ பத்திரத்தை அனுப்புறது அந்த மாதிரி எந்தவித ஒரு ஏற்பாடுமே நடக்கல நாஹி கிசி நேதானே கோயி உத்காட்டன் கியா எந்த ஒரு லீடருக்கும் பதவியேற்பு உத்காட்டன்னா பதவியேற்பு அந்த நிகழ்வுகளும் நடக்கல நா கோயி ஃபீதா காட்டா கயா எந்த ஒரு அதாவது இப்போ ஒரு கடை ஓப்பன் பண்ணால் அந்த லேஸ் கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஃபீதா காட்டு கையான்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நடக்கலை நான் சார்வஜனிக் சபா ஹுயி எந்தவித ஒரு பப்ளிக் மீட்டிங்கும் அந்த இடத்துல நடக்கலை இசலியே அக்பாரோக்கோ சுப் ரஹனா படா அதனால் நியூஸ் பேப்பரில் எந்தவித அந்த படத்தினுடைய போஸ்டரும் வந்திருக்காது யஹாங் தக்குகி हवाई अटे या स्टेशन पर स्वागत समारोह भी नहीं हुआ எது வரைக்கும்னா அதாவது அந்த வெளிநாட்டிலேருந்து வரவங்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்க ட்ரெயின்லையும் வருவாங்க அவங்களெல்லாம் அந்த வெல்கம் பண்ணுற அந்த நிகழ்வுமே எதுவுமே நடக்கலை இசலியே கிசி நேதா கா தாஜா சித்திரனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த லீடர்னுடைய படம் நஹி சப் சக்கா எதுலேயுமே அது பிரிண்ட் ஆகலை அப்படின்னு இந்த கஹானியினுடைய எல்லா கொஸ்டினும் தமிழாக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.